ChatGPT-யை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கேள்வி கேட்டா அது நமக்கு கொடுக்குற தப்பான ஆன்சரை வச்சு நிறைய ரீல்ஸ் பார்த்துருக்கோம். என்னோட காரை நான் வாஷ் பண்ணுறதுக்கு போகணும். ஆனால் கார் வாஷ் வந்து எங்கள் வீட்டில் இருந்து 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அதுக்கு நான் காரில் போகலாமா இல்லை நடந்து போகலாமா, எது எனக்கு நல்லது சொல்லு. எவ்வளவு நேரமும் எப்படி போகணும் என்பதை கருதி முடிவெடுக்கலாம். 200 மீட்டர் என்றால் மிக அருகேதானே. நல்ல வானிலை என்றால் நடந்து போறது உடம்புக்கும் நல்லது. ஆனா வேகமா முடிக்கணும்னா காரை எடுத்து போங்க. எது உங்களுக்கே சரியோ அதை செய்யலாம். காரை விட்டுட்டு நிம்மதியாக நடந்து போய் எதை வாஷ் பண்ணிட்டு திரும்பி வருது. இப்போ இந்த சினாரியோவை எடுத்துக்கிட்டு ChatGPT-யை எப்படி கரெக்டான ஆன்சர் கொடுக்க வைக்கிறதுன்னு பார்ப்போம். நான் என்னோட காரை வாஷ் பண்ணணும். அந்த கார் வாஷிங் சென்டர் வந்து நம்ம வீட்டிலேருந்து 200 மீட்டர் தள்ளி தான் இருக்கு. இப்போ நான் அந்த கார் வாஷிங் சென்டருக்கு நடந்து போட்டுமா இல்லை என்னோட காரை எடுத்துட்டு போட்டுமா, எது பெஸ்ட்டான வழியா இருக்கும்? நீங்க நெருக்கத்திலேயே இருக்கிற சென்டரை நடந்து போய்விட்டா அதுவே நல்லதா. 200 மீட்டர் என்பது ஒன்னும் பெரிய தூரம் இல்ல. நடக்கும் போது உடம்புக்கும் நல்லது, சுற்றுச்சூழல் பாதிப்பு குறையும். எவ்வளவு நேரத்திலையும் போய்விடலாம். காரை எடுத்தா வேறே பிரச்சனை இல்லாமலே நேரம் செலவழித்த மாதிரி ஆகிடும். இப்போ நியூ சாட் ஓபன் பண்ணிட்டு இதே கொஸ்டினை கொஞ்சம் வேற மாதிரி கேட்குறேன். அப்போ ChatGPT-யோட ஆன்சரை பாருங்க. இப்போ என்னோட வீட்டில் ஒரு கார் நிற்கிது. அந்த காரை எங்கள் வீட்டிலேருந்து 200 மீட்டர் தூரத்தில் நிற்கிற ஒரு கார் வாஷிங் சென்டரில் வாஷ் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ நான் அந்த வாஷிங் சென்டருக்கு நடந்து போட்டுமா இல்லை என்னோட காரில் போட்டுமா? நீங்க நேரடியாக காரை ஓட்டி போயிட்டால் காருக்கே தேவையான இடத்துக்கு காரே சென்று விடும். அதனால எதையும் தூக்கி கொள்ள தேவையில்லை, நேரமும் சேமிக்கலாம். எனவே நல்ல பாதுகாப்பாக நேரடியாக காரை ஓட்டி அங்கேயே வாஷ் செய்துவிட்டு திரும்பலாம். இதுக்கு பேரு தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். நமக்கு வேணுங்கிற டவுட்டை AI கிட்ட இருந்து கெட் பண்றது. அஃப்கோர்ஸ் ChatGPT நிறைய ராங் ஆன்சர்ஸ் கொடுக்குது. அது இன்னமும் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்குது. ஆனா அதுகிட்ட நம்ம கொஸ்டினை எப்படி ஃப்ரேம் பண்றோம் அப்படிங்கறத வச்சு தான் அதோட பெஸ்ட் நம்மளால அட்டைன் பண்ண முடியும். ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்மளை ரிப்ளேஸ் பண்றதுக்கு வேணா ரொம்ப நாள் ஆகலாம். ஆனா அதே AI யூஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு மனுஷன் நம்மளை ரொம்ப ஈஸியா ரிப்ளேஸ் பண்ணிடுவான். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிற உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு இது மாதிரி நிறைய வீடியோஸ் டெய்லி உங்க ஃபீட்ல வரதுக்கு கியூரியஸ் நண்பனை மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க.